வாங்க. சாவி எங்கேயா வைப்பீங்க? யோ, சாவியை காணுமே. காணும். நல்லா பாருங்க அபி, உள்ள எதுவும் விழுந்திருக்க போது? இல்லையே. ஏன் இங்க வைக்கிறீங்க? மிஸ் ஆக கூடாது நீங்க வைக்கிறேன். அபி திறந்தே இருக்க. ஆமா. காலையில பூட்டலையா? பூட்டிட்டு தான் போனேன். உள்ள லைட் எரியுது பாருங்க, யாரோ ஆள் இருக்காங்க போல இருக்கு. உள்ள உள்ள யார் இருக்க முடியும்? பார்த்து போங்க. அப்பா, அபி, அப்பா, அபி, அப்பா, நீங்க எப்படி திடீர்னு? அபி, நீ தனியா இருக்க. உன்னை விட்டு எல்லாரும் போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுமா. ஆனா என்னால எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை. ஏமா, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் நீ. நான் வீட்டு விட்டு போனதுக்கு அப்புறம் எத்தனையோ பிரச்சனைகள், எவ்வளவோ கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த குடும்பத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்த உனக்கு இப்படி ஒரு நிலைமைனா என்னால தாங்கிக்க முடியுமாமா? சார், இனிமே உங்களுக்கு பேச்சு வராது, அதோட நீங்க படுத்த படுக்கையா இருக்கீங்கன்னு தான் கேள்விப்பட்டோம். அதெல்லாம் அந்த ஆதி பண்ணின சதிப்பா. எனக்கு தப்பான மருந்தை கொடுத்து என்னை எழுந்திருக்க முடியாம இத்தனை நாள் பண்ணி வச்சிருந்தான். அந்த விஷயம் தெரிஞ்சதும் நான் சரியாயிட்டேன். இன்னும் நான் இப்படி சரியாகிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்ல போனா என் பொண்ணு அபிதாம்பா. இப்ப நான் குணமாயிட்டேன். உன்னை கவுக்கிறதுக்காக ஆதி ஆர்த்தி மனோட சேர்ந்துக்கிட்டு ஒரு திட்டம் போட்டானே, அதை அவன் சொன்னதை கேட்டதும் எனக்கு எங்கிருந்துதான் அப்படி வேகம் வந்துச்சோ அப்படியே ஏந்திரிச்சு ஏண்டா என் பொண்ணை பாடா படுத்துறன்னு கேட்டுட்டேன். பெத்தவன்னு கூட பார்க்காம என்ன கையை நீட்டி அடிச்சிட்டாமா. அடிச்சிட்டானா? ஏமா, பெத்த அப்பனை அடிச்சதை கேட்டு நீ பதற. ஆனா அவ அடிச்சிட்டு திரும்பி கூட பார்க்கலம்மா. அபி, நான் இனிமே உன்னோட தாமா இருக்க போறேன். ஏமா, உனக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லையே? சேச்சே, என்னப்பா இப்படி பேசுறீங்க? இது உங்க வீடுப்பா. இது என் வீடுங்கிற பொறுப்பு எனக்கு இவ்வளவுனா இல்லாம போயிடுச்சேம்மா. உங்களை எல்லாம் ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து பொறுப்பா நான் வளர்க்கலையே. அபி, அதனாலதான் நான் கேட்டேன். இனிமே நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அப்பா, நீங்க என் கூட இருக்கணும், அப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இத சாக்கா வச்சு ஆதி ஏதாவது பிரச்சனை பண்ண போறா? பண்ண மாட்டாமா. அப்படியே பண்ணினாலும் அதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். அவனுக்கு பதிலடி கொடுக்க நான் தயாராயிட்டேன். இந்த பாருமா, ஆதிக்கும் காஞ்சனாவுக்கு இனிமே பயப்படாத. இந்த ஊரறிய உலகறிய நான் உனக்கு ஒண்ணுமே செஞ்சதில்லை. ஏறக்குறைய என் கடைசி காலத்தை நான் நெருங்கிட்டேம்மா. நான் சாகும்போது உனக்காக ஒண்ணுமே செய்யல அப்படிங்கிற குறையோட நான் போக விரும்பல. அப்படிலாம் பேசாதீங்கப்பா. நீங்க இன்னும் ரொம்ப காலம் வாழணும். நீங்க இங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப மட்டும் அம்மா, ஆர்த்தி, மனு, ஆனந்தி, மாமா எல்லாரும் இங்க இருந்திருந்தா இன்னும் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் தெரியுமா? உங்க அம்மாவுக்கு உன் மேல கோபம் இருந்தாலும் அதை விட உன்னை அளவுக்கு மீறி திட்டுட்டோமேங்கிற குற்ற உணர்வு தான் அதிகமா இருக்கும்.
அதுவும் கூடிய சீக்கிரமே மறைஞ்சு போயிடுமா. வந்துடுவா வந்துடுவா பாரு. நீ கவலைப்படாத, வந்துருவாங்க கவலைப்படாதம்மா. வந்துருவாங்க. சார் அப்போ நான் கிளம்புற நேரமாச்சு. இரு தம்பி, இரு. அபி, தம்பியை வழி அனுப்பிட்டு வரேன். வர அபி. சரி, ஆ. வண்டி எடுத்துட்டு போங்க. என்ன சரி. நாளைக்கு ஆபீஸ்ல பாக்குறேன். சரி, நீங்க இருங்க சார், நான் போய்க்கிறேன். பரவாயில்லப்பா, வா. தம்பி, நான் உன்னை என்ன சொல்லி பாராட்டுறதுன்னு தெரியலப்பா. ரொம்ப நன்றிப்பா. எதுக்கு சார் எனக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க? அபியோட சொந்தங்களே அவளை விட்டு போனதுக்கு அப்புறம் நீ மட்டும்தான் அவளோட இருந்திருக்க. உன்னை அபியும் பாக்குறப்போ உங்க நட்போட வலிமை எனக்கு புரியுதுப்பா. அதுக்காகத்தான் உன்னை பாராட்டுறேன். சார் அதே நட்போட அபியும் பழகுறாங்க இல்லையா, அதுவும் ஒரு முக்கிய காரணம். அவ கூட சில நேரங்கள்ல உன்னை சரியா புரிஞ்சுக்காம உங்ககிட்ட கோவிச்சுக்கிட்டான்னு கேள்விப்பட்டேன். மன்னிக்கணும் சார், சில நிர்பந்தங்களுக்காக உடன்பாடே இல்லாம தான் அபி என்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க. உண்மையான அன்பையும் வெறுப்பையும் ரொம்ப ஸ்லோவா கண்டுபிடிச்சிட முடியும் சார். என்ன அபி தவிர்த்த சந்தர்ப்பங்கள்ல என்னை விட அபி எந்த அளவு கஷ்டப்பட்டாங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது சார். அதனால தான் நான் அப்போல்லாம் அமைதியாகவே இருந்துட்டேன். இந்த பக்குவம் இருக்க அவ்வளவு சுலபமா எல்லாருக்கும் வந்துடாது. இதே மாதிரி நீயும் அபியும் எப்பவும் பிரியாம இருக்கணும். நிச்சயமா சார், நிச்சயமா இருக்க முடியும். கடைசி வரைக்கும் இதே நட்போட அன்போடு எங்களால் இருக்க முடியும். ஏன்னா எங்கள் 2 பேருக்கு இடையில பணம், சொத்து, சுகம் இதுக்கெல்லாம் இடமே கிடையாது, எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அந்த நம்பிக்கையில் தான் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் சாகுற வரைக்கும் இந்த நட்பு விலகாது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. ரொம்ப நன்றி சார். அப்போ நான் கிளம்புறேன். சரி பாப்பா. அபி, அம்மாடி, குட் மார்னிங் அபி. எழுந்துருமா. அப்பா, அங்க பாரு, 6 மணி ஆச்சுல்ல. காபி சாப்பிடு. நீங்க எதுக்கு இதெல்லாம்? நான் தான் செய்யணும், வேற யார் செய்வா? சாப்பிடுமா, சாப்பிடு சாப்பிடு. இன்னும் நான் பிரஷ் பண்ணல. ஓ, மறந்துட்டேன். நீங்க என்ன பண்றீங்க? போய் பிரஷ் பண்ணிட்டு வா போ. என்ன இதெல்லாம் நான் செஞ்சுக்க மாட்டேனா? ஏமா, அப்புறம் எனக்கு என்னமா வேலை இந்த வீட்டுல? நீங்க நிம்மதியா இருந்தா பத்தாதா? அம்மாடி, உனக்கு உதவியா இருக்கிறதுல தான் எனக்கு நிம்மதியே கிடைக்குதுமா. போ பிரஷ் பண்ணிட்டு வா. ஆபீஸுக்கு லேட் ஆக போகுது. சீக்கிரம் காஃபி சாப்பிட்டு ஆபீஸ் கிளம்பு.
அபி ஆ டவல் எடுத்துக்க மறந்துட்டேமா, இந்தா. அம்மாடி சீக்கிரமா தொடச்சிட்டு வா, காஃபி ஆர்டர் போறது. ஆபீஸுக்கு டைம் ஆகுது இல்ல. எனக்கு ஒன்னு முதலே தெரியும், ஆனா வெறும் அபியாத்தான் தெரியுமே தவிர பாஸ்கரோட மனைவிங்கிற விஷயம் எனக்கு தெரியாதம்மா. அந்த உண்மை தெரிஞ்சிருந்தா நான் சில விஷயங்களை தவிர்த்திருப்பேன். ஒரு பொண்ணுக்கு கல்யாணங்கிறப்போ முழு அக்கறையோட செய்யறவங்க யாரு? ஒண்ணு பொண்ணோட அப்பா செய்யணும், அப்படி இல்லைன்னா பொண்ணோட அண்ணன் செய்யணும். எனக்கு அப்பா இல்லை, சின்ன வயசுலயே போயிட்டாரு. என்னம்மா? ஃபைனான்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணிட்டு அதை நான் வாங்கிட்டு போறேனா இல்லையான்னு பார்க்க வந்தீங்களா சார்? நான் உன்னோட நல்லதுக்காக தான் பண்ண நினைச்சேன். நீ நல்லா இருக்கணும்மா. இது பாருங்க சார், நீங்க எதுக்காக சார் எனக்கு நல்லது நினைக்கணும்? நான் யார் சார் உங்களுக்கு? இல்ல நீங்க யார் சார் எனக்கு? குடிக்காத, ஆறி போயிடுச்சுல. இந்த காஃபி குடி. பரவாயில்ல குடிமா, ஆறி போயிடுச்சு. பரவாயில்லப்பா. பாத்தியா, குடிமா. அப்பா, நீங்க இந்த வீட்டுக்கு வந்து எனக்காக முதல்ல போட்ட காஃபி இது. ஆறுனாலும் பரவாயில்ல, நான் இந்த காஃபியே சாப்பிடுறேன். என்னம்மா ரொம்ப ஆறி போச்சுமா? சரி, நீங்க உட்கார்ந்து இந்த சாப்பிடு. சூடான காஃபியை சாப்பிடுங்க, நான் இந்த காஃபியை சரி, சாப்பிடுறேன். உட்கார்ந்து சாப்பிடலாம். வா. சாப்பிடுமா, சாப்பிடு. காஃபி சூப்பரா இருக்கு. ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நான் கஷ்டப்படுறேனா? ஏமா, நேத்தே உனக்கு சொன்னேனேமா, அபி சின்ன வயசுல நான் உனக்கு எதுவுமே செய்யலையேம்மா. நீ குழந்தையா இருக்கும்போது ஸ்கூலுக்கு போறப்போ ஏதோ உன்னை பார்த்துருக்கேன், அவ்வளவுதான்மா. ஆனா உனக்கு விவரம் தெரியும் போது நான் உன் பக்கத்திலேயே இல்லையம்மா. உன் வாழ்க்கையில வந்த முக்கியமான நேரங்கள்ல எல்லாம் எனக்கு எந்த பங்குமே இல்லை. ஒரு அப்பனா நான் உனக்கு என்ன செஞ்சிருக்கேன்? எல்லாமே உங்க அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. அந்த குற்ற உணர்ச்சி என் நெஞ்சுக்குள்ளேயே இருக்குமா. அதனாலதான் இனிமே இருக்கிற கொஞ்ச நாள்லயாவது உன்னை நல்லா கவனிச்சுக்கணும்னு தோணுதம்மா. என்னால முடிஞ்ச அளவு உன்னை கவனிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுலதாம்மா என் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை வேண்டான்னு சொல்லிடாத. சரிப்பா, ஆனா அதுக்காக எல்லா வேலையும் நீங்களே எடுத்து போட்டு செய்யணுமா? காஃபி போடுறதோட நிறுத்திக்கங்க. டிஃபன் எல்லாம் நான் செய்யறேன். அதுவும் நானே ரெடி பண்ணிட்டேம்மா. என்னது? டிஃபன் ரெடி பண்ணிட்டீங்களா? ஆஹா, இதெல்லாம் சரியா வராது. இது பாருங்கப்பா, இதெல்லாம் சரியா வராதாமா, சொல்லிட்டேன். என்னம்மா சொல்ற? நான் நல்லாவே சமைப்பேம்மா. உங்க அம்மாக்கு சமையல் சொல்லி கொடுத்ததே நான் தான். இடையில கொஞ்சம் டச் விட்டு போச்சு, அவ்வளவுதான். அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இனிமே காஃபி போடுற வேலை, சமையல் பண்ற வேலை எல்லாம் நீங்க வச்சு கூடாதாமா.
ஏமா காஃபி நல்லா இல்லையா? காஃபி ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஆனா இந்த வேலையெல்லாம் நீங்க செய்ய வேண்டாம். எனக்கு இதுலதாம்மா சந்தோஷமே இருக்கு. நான் செய்யறேம்மா. வேண்டாம்ப்பா ப்ளீஸ். இதெல்லாம் நீங்க செய்ய வேண்டாம். அபி ப்ளீஸ். வேண்டாம் வேண்டாம் சொல்றல. சமையல் வேலை நீங்க செய்ய வேண்டாம். இதெல்லாம் சரியா வராது. முதல்ல இந்த வீட்ல சமையலுக்கு ஒரு ஆளை போடணும். எனக்கு வேணா இந்த வேலையை தருவியா அபி? மாமா மாமா என்ன அபி பார்க்குற? வேற யாரும் வரல, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். வாப்பா, நீங்க எப்போ வந்தீங்க? நான் இங்கதானே இருக்கேன். என்ன சொல்றீங்க? இங்கேயா இருக்கீங்க? ஆமாப்பா, அபி தனியா இருக்கிறத கேள்விப்பட்டு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அவளுக்கு ஒரு ஆதரவா துணையா இருக்கலாம்னு இங்கேயே வந்துட்டேன். அடியாத்தி, இது ரொம்ப சந்தோஷமான விஷயமா உள்ள இருக்கு. முதல்ல எங்க அக்காட்டையில சொல்லணும். நானே அவளை பார்த்து சொல்லிடுறேன்ப்பா. அபி, மன்னிச்சுக்க அபி. என் மேல உனக்கு ஒன்றும் கோவம் இல்லைல்ல? சேச்சே, உங்க மேல எனக்கு என்ன கோவம் மாமா? இன்னும் சொல்ல போனா யார் மேலயும் எனக்கு எந்த கோவமும் வருத்தமும் இல்ல. அம்மா தான் என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கல. அது முழுசா புரிஞ்சுக்கலன்னு சொல்ல முடியாது. இப்ப அக்கா ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டா உடனே வந்துட வேண்டியதானேப்பா. இல்ல, இப்போதைக்கு அக்கா அந்த வீட்டில் இருக்கிறதா நல்லதுன்னு தோணுது. எல்லாம் அபிக்கு தெரியும். புரியுது மாமா. சரி வாங்க காஃபி சாப்பிடலாம் வாங்க. நல்லா இருக்குதா நியாயம்? என் வீட்டில் எனக்கே காய் போட்டு தரீங்களாக்கும். வர்ற எல்லாத்துக்கும் நான் தான் காய் போட்டு தருவேன். இருங்க போட்டு வர்றேன். இப்போ தான்ப்பா சாப்பிட்டோம். நான் தான் காஃபி போட்டு கொடுத்தேன். நீங்க போட்டீங்களாக்க? கொண்டாங்க. இப்போ நான் காய் போட்டு வர்றேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. அம்புட்டு டேஸ்டா இருக்கும். இந்த வந்துடுறேன். அப்பாவி பையன். நீங்க உட்காருங்க வாங்க. பேப்பர் படிங்க. மாமா வந்தாச்சுல, இனிமே உங்களுக்கு எந்த வேலையும் இருக்காது. மாமா மாமா இந்த வர்றேன். என்ன பி? அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா தான் இருக்கு. ஆனந்தி, கார்த்திக்? ஆனந்தி என்ன? ஆனந்திக்கும் கார்த்திக்கும் என்னாச்சுமா? ஒன்றும் இல்லை, சும்மா எப்படி இருக்காங்கன்னு விசாரிச்சுட்டு இருந்தேன். ஓ சரி, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. நான் குளிச்சுட்டு கிளம்புறேன். இருமா, நீ கிளம்புறதுக்குள்ள சாப்பாடு ரெடி ஆயிடும். கையோட எடுத்துட்டு போ. ஐயோ அதெல்லாம் வேணாம்ப்பா, நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன். வெளியே சாப்பிடக்கூடாதுமா, உடம்பு கெட்டு போகும். சீக்கிரம் பண்றோம். ஏன் அபி, இந்த கத்திரிக்காய் ஏன் அந்த ஏசி போட்ட கடையில் வாங்கினியாக்கும்? ஆமா. என்ன இப்படி சூம்பி போய் கிடக்குது? மருந்து அடிச்சிருப்பாங்க போல இருக்கு. இதெல்லாம் வாங்கக்கூடாது அபி. நம்ம வீட்டு காய்கறிக்காரமா வருது இல்ல, அதுகிட்ட வாங்கினா தான் நல்லா இருக்கும். உடம்புக்கு நல்லது, ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த அம்மா 2 நாளா வரல. நான் வேற காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு போறேனா, நைட் லேட்டா வரேனா, அதனால அந்த கடையில வாங்க வேண்டியதா போச்சு. சரி விடு, அதான் நான் வந்துட்டேன்ல, இனி எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அந்த அம்மாட்ட பேரம் பேசி 4 கத்திரிக்காய் வாங்கி சாம்பார் வச்சோம்னா அம்புட்டு ருசியா இருக்கும். சரி, நான் ரெடி ஆயிட்டு வரேன். சரி மாமா, நான் வேணா கத்திரிக்காய் சாம்பார் வைக்கவா? அம்புட்டு டேஸ்டா வைப்பேன். ஐயோ, நீ சாம்பார் செஞ்சு நான் சாப்பிட்டேன்னா அவ்வளவுதான். குடு, என் பொண்ணுக்கு நானே சமைக்கணும். குடு, நான் சமைக்கிறேன். இந்த கத்திரிக்காய் யாரு வேண்டாண்ணா, நல்லா சமைச்சு போடுங்க. 2 பேரும் வேணா சாப்பிட்றோம்.